Hello everyone, this is Professor Suresh. இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது ரியல் அனாலிசிஸ் ஆர் மெஷர் தியரி. ஸோ சில புக்கில் பார்த்தோன்னா சில சிலபஸில் ரியல் அனாலிசிஸ் கூடயே மெஷர் தியரி சேர்த்து கொடுத்துருப்பாங்க. சில சிலபஸில் பார்த்தோன்னா அது மெஷர் தியரி வந்து செப்பரேட் டாப்பிக்காக இருக்கும். மெயின் அது ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் தியரி அதான் இந்த பார்க்க போகிறோம். இப்போ டெஃபினிஷன், எதோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா செட் ஃபங்க்ஷன்னா என்ன, அதில் வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஏதோ செட்டை வச்சு ஏதோ சொல்ல போகிறாங்க, அதனால தான் பேர் வந்து set function அப்படின்னு இருக்கு. Set function is a function that associates an extended real number to each set in a given collection of sets. இப்போ என்ன செய்கிறோன்னா கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் எடுக்கிறோம், அதில் இருக்கிற செட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம், ரியல் நம்பர். அது எப்படிப்பட்ட ரியல் நம்பர்னா எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர்னா இன்ஃபினிட்டியும் சேர்த்து. அப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோன்னா அந்த ஃபங்க்ஷனு பேர் வந்து செட் ஃபங்க்ஷன். கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ்லேருந்து ஒரு செட்டை எடுத்து அதை ஒரு ரியல் நம்பர் கூட ரிலேட் பண்ணணும், அதில் இன்ஃபினிட்டியும் வரலாம், அதான் அதோட மீனிங். அப்படி வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து செட் ஃபங்க்ஷன். நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் அன் இன்டர்வல், அதாவது ஒரு இன்டர்வலோட லென்த்து, அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா செட் ஃபங்க்ஷன். லென்த் ஆஃப் அன் இன்டர்வல் ஒரு செட்டு, அந்த செட்லேருந்து ரியல் நம்பருக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் தான் இது. லென்த்துங்கிறதா இங்கே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன். இப்போ லென்த் ஆஃப் 1,2னா 2 - 1 1 அப்படின்னு வரும். லென்த் ஆஃப் 0, இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி - 0 இன்ஃபினிட்டி. அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். லென்த் ஆஃப் அன் இன்டர்வல்ங்கிறது செட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள். இது மாதிரி வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். நம்ம 1 by 1 வந்து பார்க்க போகிறோம். அடுத்து வந்து லென்த் ஆஃப் அன் இன்டர்வல்னா என்ன அர்த்தம்? இந்த லென்த் L of I, நோட்டேஷன் வந்து L of I ஆஃப் அன் இன்டர்வல் I இஸ் டிஃபைன்ட் டு பி த டிஃபரன்ஸ் ஆஃப் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த இன்டர்வல் இஃப் I இஸ் பவுண்டட். அந்த இன்டர்வல் வந்து பவுண்டடாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு எண்டு பாயிண்டோட டிஃபரன்ஸு தான் இந்த இன்டர்வலோட லென்த்து. இன்ஃபினிட்டி இஃப் I இஸ் அன்பவுண்டட். ஒரு பக்கம் இன்ஃபினிட்டியோ அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டியோ இருந்துச்சு அப்படின்னா, அல்லது ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்னொரு பக்கம் இன்ஃபினிட்டி இருந்தாலும் அந்த செட்டு வந்து அன்பவுண்டடு, அந்த இன்டர்வல் வந்து அன்பவுண்டட். அந்த மாதிரி நேரங்களில் லென்த் வந்து என்னென்னா இன்ஃபினிட்டி. இப்போ இது ரெண்டு கேஸாக பிரிச்சுக்கிறோம். இந்த இன்டர்வல் பவுண்டடாக இருந்தால் எண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் தான் லென்த்து. அந்த இன்டர்வல் வந்து அன்பவுண்டடாக இருந்துச்சுன்னா லென்த் வந்து இன்ஃபினிட்டி. எக்ஸாம்பிள்ஸ்: the length of an interval closed interval a, b equal to b minus a. closed interval a, b மட்டும் b minus a கிடையாது. ஓப்பன் இன்டர்வல் ஒன் சைடு ஓப்பன் ஒன் சைடு க்ளோஸ்டு, எல்லாத்துக்குமே லென்த் வந்து b minus a தான். the length of an interval a, infinity. இங்கே வந்து க்ளோஸ்டு ஓப்பன் போட்டிருக்கோம். ஸோ இன்ஃபினிட்டி. ஓப்பன் இன்டர்வல் a, இன்ஃபினிட்டிக்கும் லென்த் வந்து இன்ஃபினிட்டி தான். இப்போ மெயினாக பார்க்க போகிறது வந்து லிபேக் அவுட்டர் மெஷர். For each set A of real numbers, consider a countable collection IN. அதாவது அந்த கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் தான், இன்டர்வல்ஸ் தான் பண்ணுறோம். I1, I2, I3 எட்ஸெட்ரா. அது வந்து கவுண்டபிள் கலெக்ஷனாக இருக்கணும். ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் that cover A, that is collection for which A is contained in union IN. நம்ம I1, I2, I3 எட்ஸெட்ரா அப்படின்னு எடுக்கிறோம், அதுக்கு யூனியன் போடுறோம். அந்த யூனியனுக்குள்ளே இந்த ஏங்கிற செட் இருக்கணும். அதான் என்ன வார்த்தை சொல்கிறோம்னா that cover A அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஏயை கவர் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த யூனியனுக்குள்ளே இந்த ஏங்கிற செட் வந்து இருக்கணும். அண்ட் ஃபார் ஈச் சச் கலெக்ஷன், அந்த மாதிரி எடுக்கிற ஒரு கலெக்ஷனுக்கும் கன்சிடர் த சம் ஆஃப் தி லென்ஸ் ஆஃப் த இன்டர்வல்ஸ் இன் த கலெக்ஷன். இந்த ஒரு கலெக்ஷன்லையும் இப்போ சப்போஸ் யூனியன் I1, I2, I3 எட்ஸெட்ரா அப்படின்னு இருக்கு, அதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா அப்படி இருக்க கலெக்ஷனில் லென்த் ஆஃப் த இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது அர்த்தம் கன்சிடர் த sum of the lengths of the intervals in the collection. இப்படி எடுத்துக்கிட்டோன்னா then the Lebesgue outer measure or the outer measure, நோட்டேஷன் வந்து m ஸ்டார் வந்து மேலே போடணும், m star of a, or ரீட் பண்ணும்போதே நம்ம outer measure of a. outer measure of a is defined to be the infimum of all such sums. that is outer measure of a equal to infimum sigma L of IN. இப்போ இதோட மீனிங் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு கலெக்ஷன் எடுத்தால் பத்தாது. ஒரு கலெக்ஷன் எடுக்கிறோம், அதில் I1, I2, I3 அப்படின்னு இருக்கும், அதுக்கு லென்த் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு சம் போடுறோம். அப்போ இது இந்த சிக்மா L of INங்கிறது ஒரு கலெக்ஷனுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அப்படி வச்சுக்கோங்க. இந்த சிக்மாங்கிறது ஒரு கலெக்ஷனுக்கு ஒரு நம்பர் சம்மு. அதே மாதிரி வேறு ஒரு J1, J2, J3 எட்ஸெட்ரான்னு எடுப்போம். அப்போ அதுக்கு ஒரு சிக்மா L of JN அப்படின்னு போட்டோன்னா அது ஒரு சம் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நம்பர்ஸுக்கு இன்ஃபிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படிப்பட்ட நம்பரை தான் என்னென்னு டிஃபைன் பண்ணுறாங்கன்னா
Lebesgue outer measure அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. நொட்டேஷன் ஃபார் அவுட்டர் மெஷர் m ஸ்டார் ஆஃப் n போடலாம் ஆர் m பார் ஆஃப் a அப்படின்னு போடலாம். ப்ராப்பர்ட்டிஸ், தியரம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். அவுட்டர் மெஷர் ஆஃப் a கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் என்னென்னா அவுட்டர் மெஷர் நான் நெகட்டிவ். அப்புறம் செகண்ட் ஒன், ஃபார் எவரி செட் a அவுட்டர் மெஷர் ஆஃப் a இஸ் யூனிக். ஒரு செட்டுக்கு ஒரே ஒரு அவுட்டர் மெஷர் தான் இருக்கும், மோர் தென் ஒன் இருக்காது. எம்டி செட்டுக்கு தேர்ட் ஒன், அவுட்டர் மெஷர் ஆஃப் எம்டி செட் ஈக்குவல் 0 அண்ட் அவுட்டர் மெஷர் ஆஃப் சிங்கிள்டன் செட் எக்ஸ். இந்த எக்ஸுங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குன்னா அதுக்கும் அவுட்டர் மெஷர் வந்து 0 ஃபார் எனி ரியல் நம்பர் எக்ஸ். ஃபோர்த் ஒன், மோனோடானிசிட்டி. இஃப் ஏ இஸ் கண்டெய்ன்ட் இன் பி தென் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் பி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் மோனோடானிசிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். அதாவது பெரிய செட்டுக்கு பொதுவாக வந்து பெரிய மெஷர் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபிஃப்த் ஒன், அவுட்டர் மெஷர் இஸ் டிரான்ஸ்லேஷன் இன்வேரியன்ட். அப்படின்னா இதாக அர்த்தம். தட் இஸ் ஃபார் எனி செட் ஏ அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் வேர் இந்த ஏ ப்ளஸ் எக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா த கலெக்ஷன் ஆஃப் ஒய் ப்ளஸ் எக்ஸ் சச் தட் ஒய் பிலாங்ஸ் டு ஏ. இந்த எக்ஸுன்றது வந்து ஒரே ஒரு யூனிக் ரியல் நம்பர். ஆனால் இந்த ஏ ப்ளஸ் எக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த ஏல இருக்கிற ஒரு நம்பரையும் போட்டு ஆட் பண்ணணும். அதுதான் இதோட மீனிங். எக்ஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ்டு, எக்ஸை மாற்றக்கூடாது. ஏல இருக்கிற ஒரு நம்பரையும் மாற்றி இப்போ ஒய் ப்ளஸ் எக்ஸ்னு நம்ம சம் கண்டுபிடிச்சி அந்த கலெக்ஷன் எழுதணும். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏவும் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸும் சேமாக தான் இருக்கும். அந்த ஏங்கிற செட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட் கூடயும் எக்ஸுன்ற எலமெண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்டர் மெஷர் கண்டுபிடிச்சாலும் அதே அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ தான் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த அவுட்டர் மெஷர் வந்து டிரான்ஸ்லேஷன் இன்வேரியன். இன்வேரியன்னா மாறாதுன்னு அர்த்தம். அதே தான் வரும், திரும்ப சேமாக இருக்கும். இந்த அவுட்டர் மெஷர் ஆஃப் அன் இன்டர்வல் இஸ் இட்ஸ் லென்த். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஒரு இன்டர்வலுக்கு அவுட்டர் மெஷருங்கிறது சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா அதோட லென்த்து தான். எக்ஸாம்பிள், இந்த அவுட்டர் மெஷர் ஆஃப் 2,5 இஸ் இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ வந்து 5, பி வந்து 2, சி 3, டி 0. இதுக்கு ஆன்சர் அவுட்டர் மெஷர் ஆஃப் 2,5 ஈக்குவல் டு லென்த் ஆஃப் 2,5 தட் இஸ் ஈக்குவல் டு 5 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 3ங்கிற ஆப்ஷன் வந்து சியில் இருக்குது. அப்போ சொல்யூஷன் சி. 7th பாயிண்ட், countable subadditivity property of outer measure m star. If e1, e2 etc. is a sequence of sets, then outer measure of union n equal to 1 to infinity en. இதுக்கு என்ன அர்த்தம்னா e1 e2 அப்படின்னு நிறைய செட்ஸ் எடுக்கிறோம். அத்தனை சீக்வன்ஸ் ஆஃப் செட்ஸ்னு எடுத்திருக்கோம். அந்த எல்லா செட்டுக்கும் யூனியன் போட்டுட்டு அந்த யூனியன் அப்படிங்கிற செட்டு, ஏன்னா யூனியன் போட்டோம்னா நமக்கு ஒரு செட் கிடைக்கும் இல்லையா, அதுக்கு அவுட்டர் மெஷர் போடுறோம். தட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சிக்மா n equal to 1 to infinity அவுட்டர் மெஷர் ஆஃப் en. அந்த ஒரு செட்டுக்கும் தனித்தனியாக அவுட்டர் மெஷர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆட் பண்ணணும். ஸோ இதான் இதோட அர்த்தம். இப்போ யூஸ்வலாக எது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பக்கம் இருக்க தான் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவலாகவும் இருக்கலாம் ஆர் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த இது. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா பர்டிகுலராக இங்கே வந்து நிறைய செட்ஸுக்கே சொல்லிட்டோம். அப்போ 2 செட்ஸுக்கு இங்கே சொல்லியிருக்கோம். அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ யூனியன் பி less than or equal to outer measure of A plus outer measure of B. 8th one, if outer measure of A equal to 0. ஸோ ஒருவேளை இந்த அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ 0 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் பி அப்படின்னு கிடச்சிரும். 9th ஒன், எவரி கவுண்டபிள் செட்டு ஹேஸ் அவுட்டர் மெஷர் 0. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இது கவுண்டபிள் செட்டுக்கு எப்போவுமே அவுட்டர் மெஷர் வந்து 0. தட் இஸ் இஃப் ஏ இஸ் கவுண்டபிள் தென் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. அப்புறம் 10th பாயிண்ட், given any set A and any epsilon greater than 0, there is an open set O. யூஸ்வலாக வந்து ஓப்பன் செட்டை வந்து O அப்படின்னு நம்ம நோட்டேஷன் கொடுப்போம். கண்டெய்னிங் ஏ. ஸோ வெறும் ஓப்பன் செட் எடுக்கக்கூடாது, அந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே நம்ம இங்கே சொல்கிற ஏங்கிற செட்டு உள்ளே இருக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா such that outer measure of O less than or equal to outer measure of A plus epsilon. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த அவுட்டர் மெஷர் ஆஃப் த ஓப்பன் செட்டுக்கும் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏக்கும் ஒரு ஸ்மால் வேரியேஷன் தான் இருக்கும். அதான் இந்த எப்சிலான்கிற நம்பர். ஏன்னா இந்த ஓக்கு உள்ளே தான் ஏ இருக்குது. அப்போ இந்த பக்கம் ஒரு ப்ளஸ் எப்சிலான் போடுறோம். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ லெஸ் than or equal to அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ ப்ளஸ் எப்சிலான். அடுத்து வந்து நோட், இஃப் இ இஸ் கண்டெய்ன்ட் இன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி தென் அவுட்டர் மெஷர் ஆஃப் இ, இங்கே எம் பார்னால அவுட்டர் மெஷர்னு அர்த்தம். that is equal to GLB of order of O. இங்கே ஆர்டர் ஆஃப் ஓனா என்ன அர்த்தம்னா
அந்த ஓவில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், இங்கே ஓங்கிறது ஓப்பன் செட். வேர் the GLB is taken overall open sets O which contain E. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, E is contained in closed interval A, B where A and B are real numbers. அப்படி இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட செட்டோட அவுட்டர் மெஷரை இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். அப்போ E கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி என்னென்ன ஓப்பன் செட்ஸ்லாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து அதோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஆர்டருங்கிறது இந்த இடத்துல லென்த்து. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சொல்ல வரல, லென்த்து தான் அது. அப்போ லென்த்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஜிஎல்பி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஓங்கிறது ஒரு ஓப்பன் செட் கிடையாது, ஓப்பன் செட்ஸ் கண்டெய்னிங் இ. இப்போ எவ்வளோ ஓப்பன் செட்ஸ் இருக்கோ ஈயை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி இ வந்து உள்ளே இருக்கணும். ஸோ ஈங்கிற செட் வந்து எப்படிப்பட்ட செட்டாக வேணாலும் இருக்கலாம், ஓப்பன் க்ளோஸ்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். அது அந்த செட்டை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி என்னென்ன ஓலாக இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு லென்த்து கண்டுபிடிக்கணும். அந்த லென்ஸுக்கு ஜிஎல்பி கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் வந்து அவுட்டர் மெஷர் ஆஃப் இ. இப்போ செகண்ட் ஒன், இந்த இன்னர் மெஷர் நொட்டேஷன் வந்து இந்த ஸ்டாரை வந்து கொஞ்சம் கீழே போடணும். அதுவும் எம் ஸ்டார் ஆஃப் இ. அதுக்காக நம்ம ரீட் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக இன்னர் மெஷர் அவுட்டர் மெஷர்னு ரீட் பண்ணிட வேண்டியதான். அப்போ இன்னர் மெஷர் ஆஃப் இ ஆர், இதுவும் எம் லோயர் பார் கீழே பார் போட்டிருப்போம். இது என்ன ஆயிரும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வந்துடும். இங்கே ஜிஎல்பி போட்டிருப்போம், இங்கே எல்யூபின்னு வந்துடும். எல்யூபி ஆஃப் லென்ஸ் ஆஃப் ஏ வேர் த எல்யூபி இஸ் டேக்கன் ஓவரால் க்ளோஸ்டு செட்ஸ் ஏ கண்டெய்ன்ட் இன் இ. இந்த இதான் வந்து ரெண்டுக்கு வித்தியாசம். இங்கே ஓப்பன் செட் எடுக்கணும், அந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே இந்த இ இருக்கும். இங்கே வந்து க்ளோஸ்டு செட் எடுக்கணும், அந்த க்ளோஸ்டு செட் வந்து ஈக்கு உள்ளே இருக்கணும். அப்படி எடுக்கணும் நம்ம. ஸோ இதே இங்கே சொன்ன மாதிரியே தான். அப்போ ஏ அப்படிங்கிறது இங்கே ஒரு செட் கிடையாது, நிறைய க்ளோஸ்டு செட்டு கண்டெய்ன்ட் இன் இ. ஈக்குள்ளே இருக்கிற எல்லா க்ளோஸ்டு செட்டையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு லென்த்து கண்டுபிடிச்சி அந்த லென்த்துலேயே லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னர் மெஷர் ஆஃப் இ, ஈயோட இன்னர் மெஷர். அடுத்து வந்து மெஷரபிள் செட்ஸ் டெஃபினிஷன். மெஷரபிள் செட்டுனா என்ன? எ செட் இஸ் லெபேக் மெஷரபிள் ஆர் மெஷரபிள். ஸோ ரெண்டு ஒரே அர்த்தம் தான். இஃப் ஃபார் ஈச் செட் ஏ வி ஹாவ் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ ப்ளஸ் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இ. இந்த நொட்டேஷன் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இ, தட் இஸ் ஈக்குவல் டு இ காம்ப்ளிமெண்ட். நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது. இது கூட வந்து டெஃபினிஷன் அதே மாதிரி இதுவுமே கேட்டிருக்காங்க. நோட் 1, அப்போ அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ ப்ளஸ் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் இ. அது ஏன் இப்படி நம்மளால் எழுத முடியுதுன்னா ஏ இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட்டும் இதுவும் ஒன்று. ஏ இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட்னா என்ன அர்த்தம்னா ஈயோட காம்ப்ளிமெண்ட்டுக்கும் ஏக்கும் காமனாக இருக்க விஷயம். அதே அர்த்தம் தான் ஏ டிஃப்ரென்ஸ் இ அப்படின்னாலும். கண்டிப்பாக ஈயில் இருக்கிறது வரக்கூடாது ரெண்டுலேயுமே. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஏ டிஃப்ரென்ஸ் ஈனாலும் ஏ இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட்னாலும் சேம். செகண்ட் பாயிண்ட், த செட் இ contained in closed interval A, B is said to be measurable if outer measure of E equal to inner measure of A. அப்போ ஒரு செட்டை வந்து மெஷரபிள்னு சொல்லணும்னா இப்படி சொல்லிட்டாலும் போதும். தட் இஸ் அந்த காமனாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடுவோம், மெஷர் ஆஃப் இன்னே சொல்லிடுவோம் இனிமேல். ஸோ மெஷர் ஆஃப் இ ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் இ ஈக்குவல் டு இன்னர் மெஷர் ஆஃப் இ. இந்த மாதிரி வந்துடும் நமக்கு டெஃபினிஷன். ஒரு தேர்ட் பாயிண்ட், இஃப் இ இஸ் கண்டெய்ன்ட் இன் ஏ, பி தென் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் மெஷர் ஆஃப் இ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இன்னர் மெஷர் ஆஃப் இ. ஃபோர்த் ஒன், இஃப் இ இஸ் கண்டெய்ன்ட் இன் ஏ, பி தென் அவுட்டர் மெஷர் ஆஃப் இ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இன்னர் மெஷர் ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட். இது ரெண்டு வந்து ரிசல்ட் தேர்டு ஃபோர்த்து. அடுத்த ரிமார்க், சின்ஸ் ஏ இஸ் கண்டெய்ன்ட் இன் ஏ இன்டர்செக்ஷன் இ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட். அதாவது ஏ வந்து எப்போவுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே ஏக்கும் ஈக்கும் காமனாக போடுறோம், இங்கே வந்து ஏக்கும் இ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் காமனாக போடுறோம், மறுபடியும் அது யூனியன் போடுறோம். அதனால் ஏ வந்து எப்போவுமே இந்த சைடு இருக்க செட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் அவுட்டர் மெஷர் போட்டோம்னா நம்ம ஏற்கனவே ரிசல்ட் பார்த்துட்டோம். அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ யூனியன் பி லெஸ் than ஆர் ஈக்குவல் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ ப்ளஸ் அவுட்டர் மெஷர் ஆஃப் பின்னு. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வெறும் அவுட்டர் மெஷர் சிம்பிள் மட்டும் போட்டுக்குருவோம். ரைட் ஹேண்ட் சைடு அவுட்டர் மெஷர் போடும்போது அதை ப்ளஸ் போட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஆனால் அது வந்து எப்படி வரும்னா நமக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். இல்லை என்ன பண்ணால் ஏ இஸ் கண்டெய்ன்ட் இன் பிஆர் இருந்துச்சுன்னா பெரிய செட்டுக்கு பெரிய அவுட்டர் மெஷர் வரும். அதனாலே நமக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வந்துடும். இது எப்போவுமே ட்ரூ. அப்போ அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது எப்போவுமே ட்ரூன்னு இருக்கிறதுனால ஸோ வி ஹாவ் த ஃபாலோவிங் டெஃபினிஷன். அப்போ இ இஸ் மெஷரபிள் இஃப் ஃபார் ஈச் ஏ வி ஹாவ் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ ப்ளஸ் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட்.
முதல் டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்கோம், இங்கே ஈக்குவல்டுன்னு சொல்லியிருக்கோம். இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்குவல்டுன்னு இருக்குது. இந்த ரிசல்ட்டு லெஸ் ஆர் ஈக்குவல்டுங்கிறது எப்போவுமே ட்ரூவாக இருக்குங்கிறதுனால நம்ம ஈக்குவல் டு பார்க்குறதுக்கு பதிலாக கிரேட்டர் ஆர் ஈக்குவல்னு பார்த்துட்டா போதும். ஏன்னா அட் அ டைம் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கணும்னா ஒரே பாசிபிலிட்டி ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அதனால் இதை மட்டும் செக் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமார்க்கில் செகண்ட் பாயிண்ட், சின்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் மெஷரபிலிட்டி இஸ் சிமெட்ரிக் இன் இ அண்ட் இ காம்ப்ளிமெண்ட். சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்னா, இந்த டெஃபினிஷனில் இ இருக்கிறதுல இ காம்ப்ளிமெண்ட் போட்டாலும் அதே தான் வரும். இப்போ இ இருக்கிறதுல இ காம்ப்ளிமெண்ட் போட்டால் இங்கே இ காம்ப்ளிமெண்ட் வரும். அது மாதிரி இந்த இடத்துல இ வந்துடும். அப்போ வந்து டெஃபினிஷன் மாறாது. அதனால் இ இஸ் மெஷரபிள் இஃப் ஒன் ஒன்லி இஃப் இ காம்ப்ளிமெண்ட் இஸ் மெஷரபிள். அப்போ ஈங்கிற செட்டை மெஷரபிள்னு சொல்கிறதுக்கு பதிலாக இ காம்ப்ளிமெண்ட் மெஷரபிள் சொன்னாலும் கரெக்டு தான். மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இஃப் ஒன் ஒன்லி கண்டிஷன். அடுத்த பாயிண்ட்டு, பை அண்ட் ஆர் ஆர் மெஷரபிள் செட்ஸ். எம்டி செட்டும் ஆர் எப்போவுமே மெஷரபிள் செட்ஸ். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், தியரம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். 11th பாயிண்ட், இஃப் அவுட்டர் மெஷர் ஆஃப் இ ஈக்குவல் டு 0 தென் இ இஸ் அ மெஷரபிள் செட். அதாவது ஒரு செட்டுக்கு வந்து மெஷர் 0 வந்துச்சுன்னா, அவுட்டர் மெஷர் 0 வந்துச்சுன்னா அந்த செட்டு வந்து மெஷரபிள் செட்ஸ். 12th பாயிண்ட், எவரி இன்டர்வல் இஸ் மெஷரபிள். இந்த இன்டர்வல் அப்படின்னே போட்டுட்டோம், அது எப்படிப்பட்ட இன்டர்வலாக இருந்தாலும் சரி அது வந்து மெஷரபிள். அதாவது ஓப்பன் செட்ஸ் ஆர் மெஷரபிள், க்ளோஸ்டு செட்ஸ் ஆர் மெஷரபிள். அப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் இன்ஃபினிட்டி அந்த மாதிரி இருக்க செட் எல்லாமே மெஷரபிள். ஏற்கனவே ஆறு வந்து மெஷரபிள்னு சொல்லிட்டோம். ஆறுங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டிகமா இன்ஃபினிட்டி. ஸோ எல்லாமே வந்து மெஷரபிள். இன்டர்வல் எந்த ஃபார்மெட்டில் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து மெஷரபிள் செட்ஸ். 13th பாயிண்ட், அதில் 1, இஃப் E1 அண்ட் E2 ஆர் மெஷரபிள் சப்செட்ஸ் ஆஃப் A, B. இந்த க்ளோஸ்டு A, Bயோட மெஷரபிள் சப்செட்ஸ் வந்து இந்த E1 அண்ட் E2. தென் E1 யூனியன் E2 இஸ் மெஷரபிள். ரெண்டு செட்ஸ் வந்து மெஷரபிளாக இருந்துச்சுன்னா அதோட யூனியன் வந்து மெஷரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி த யூனியன் ஆஃப் ஏ கவுண்டபிள் கலெக்ஷன், ரெண்டுக்கு மட்டும் இல்லை, கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் மெஷரபிள் செட்ஸ் இஸ் மெஷரபிள். அது மாதிரி 14th இன்டர்செக்ஷனை பற்றி, இஃப் E1 அண்ட் E2 ஆர் மெஷரபிள் சப்செட்ஸ் ஆஃப் A, B, தென் E1 இன்டர்செக்ஷன் E2 இஸ் மெஷரபிள். அதே மாதிரி இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் மெஷரபிள் செட்ஸ் இஸ் மெஷரபிள். அப்போ யூனியனை பொறுத்தளவுலையும் கவுண்டபிள் கலெக்ஷன் மெஷரபிள், இன்டர்செக்ஷனை பொறுத்தளவுலையும் கவுண்டபிள் கலெக்ஷன் மெஷரபிள். அப்புறம் பாயிண்ட் நம்பர் 15, இஃப் E1 அண்ட் E2 ஆர் மெஷரபிள் சப்செட்ஸ் ஆஃப் A, B, தென் E1 டிஃபரன்ஸ் E2 இஸ் மெஷரபிள். இது வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் இஸ் மெஷரபிள் அப்படின்றதுக்காக இது. 16, இஃப் E1 அண்ட் E2 ஆர் மெஷரபிள் சப்செட்ஸ் ஆஃப் A, B, தென் மெஷர் ஆஃப் E1. இங்கே வந்து நம்ம எங்கேயுமே ஸ்டார் போட்டுக்க மாட்டோம், அப்படின்னா மெஷர் அப்படின்னு அர்த்தம். மெஷர் ஆஃப் E1 ப்ளஸ் மெஷர் ஆஃப் E2 ஈக்குவல் டு மெஷர் ஆஃப் E1 யூனியன் E2 ப்ளஸ் மெஷர் ஆஃப் E1 இன்டர்செக்ஷன் E2. அப்போ இந்த E1 அண்ட் E2ங்கிறது மெஷரபிள் சப்செட்ஸ் ஆஃப் A, B இருந்துச்சுன்னா இது வந்து ரிசல்ட் மெஷர் ஆஃப் E1 ப்ளஸ் மெஷர் ஆஃப் E2. இந்த ரெண்டோட வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு யூனியன் போட்டுட்டு மெஷர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் இன்டர்செக்ஷன் போட்டு மெஷர் கண்டுபிடிக்கணும், அதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்து வந்து எக்ஸாம்பிள், any countable set in the real line has measure dash. ரியல் லைனா ஆரோட சப்செட்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அதை கவுண்டபிள்னு கொடுத்துட்டாங்க. இப்போ தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் கவுண்டபிள் செட் கேஸ் மெஷர் 0. அப்போ இதுக்கு ஆன்சர் டி. எக்ஸாம்பிள் 3, விச் ஆர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் மெஷரபிள் செட்ஸ். மொத்தம் வந்து ஏபிசின்னு முதல் கொடுக்குறாங்க. கேண்டட் செட், எவர் இன்டர்வல், எவரி கவுண்டபிள் செட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் ஏபிசி. கேண்டட் செட் வந்து மெஷரபிள், ஆனால் அது அன்கவுண்டபிள், ஆனால் மெஷரபிள் செட். எவரி இன்டர்வல் இஸ் மெஷரபிள், அதை நம்ம பார்த்தோம் இப்போ. அதே மாதிரி எவரி கவுண்டபிள் செட் இஸ் மெஷரபிள் வித் மெஷர் 0. அப்போ அதுக்கு ஆப்ஷன் வந்து ஆல் ஏபிசி. அடுத்த டெஃபினிஷன் சிக்மா அல்ஜிப்ரா அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். சம் ஆத்தர்ஸ் வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா சிக்மா ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சிக்மா அல்ஜிப்ரானா என்னங்கிறத பார்ப்போம். let x be an arbitrary set. arbitrary setனா எந்த செட்டாக வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். a collection script a of subsets of x. எக்ஸுங்கிற செட்டிலேருந்து எக்ஸுக்கு என்னென்ன சப்செட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுகிறோம். அந்த கலெக்ஷன் தான் ஸ்கிரிப்ட் ஏ. அந்த ஸ்கிரிப்ட் ஏ இஸ் கால்ட் அன் அல்ஜிப்ரா இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபாலோயிங் கண்டிஷன். நம்பர் 1 என்னென்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஏ. அந்த கலெக்ஷனில் இந்த செட்டு நம்ம எந்த செட்டை முதல்ல எடுக்கிறோமோ அந்த செட்டே இருக்கணும். செகண்ட் கண்டிஷன், A belongs to script A implies A complement belongs to script A.
அந்த ஸ்கிரிப்ட் ஏல எந்த செட்டு இருந்தாலும் அதோட காம்ப்ளிமெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். அதான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், ஏ அண்ட் பின்னு 2 செட்டு அந்த கலெக்ஷனில் எடுத்தோம்னா யூனியனும் அந்த கலெக்ஷனுக்குள்ளே இருக்கணும். An algebra A of a set X is called a sigma algebra if it satisfies the additional condition. இப்போ நம்ம இந்த 3 கண்டிஷன் வந்து அல்ஜிப்ராங்கிற டெஃபினிஷன், 4வது இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த அல்ஜிப்ராவுக்கு பேர் வந்து சிக்மா அல்ஜிப்ரா. என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஏஎன் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஏ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என் இம்ப்ளைஸ் யூனியன் ஏஎன் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஏ. ஸ்கிரிப்ட் ஏ அந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஏன் நம்ம என் பிலாங்ஸ் டு என் போட்டிருக்கோம்னா கவுண்டபிள் யூனியன் அர்த்தம். A1 A2 A3 A3 எட்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ஏலேருந்து எடுக்கிறோம். அது கவுண்டபிள் யூனியன் ஆஃப் ஏஎன், அதுவும் எங்கே இருக்கணும், இந்த ஸ்கிரிப்ட் ஏவில் இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிக்மா அல்ஜிப்ரா. இப்போ எக்ஸாம்பிள், let S be a set. நம்பர் 1, ஸ்கிரிப்ட் ஏ ஈக்குவல் டு எம்டி செட் கமா எஸ். இப்படி ஒரு கலெக்ஷன் எடுக்கிறோம். அதாவது எஸ்ஸுங்கிறதா செட்டு, அந்த செட்டை போட்டுக்கிறோம். இன்னொன்று எம்டி செட் மட்டும் போட்டுக்கிறோம். இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் சிக்மா அல்ஜிப்ரா ஆன் எஸ். அப்போ இந்த எஸ்ஸை வச்சு டிஃபைன் பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் பாசிபிள் சிக்மா அல்ஜிப்ரா வந்து இதுதான். அதே ஸ்கிரிப்ட் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் எஸ், அந்த எஸ்ஸோட எல்லா சப்செட்ஸையும் எழுதிடும். பவர் செட் ஆஃப் எஸ்ன்னு அர்த்தம். பி ஆஃப் எஸ்னா இஸ் த லார்ஜஸ்ட் பாசிபிள் சிக்மா அல்ஜிப்ரா ஆன் எஸ். இப்போ நீங்கள் இந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணால் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா எம்டி செட் கமா எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் அந்த ஹோல் செட்டே ஏல இருக்கணும். ஸோ இருக்குது, எஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் ஒரு செட்டு அதுக்குள்ளே இருந்தால் அதோட காம்ப்ளிமெண்ட் இருக்கணும். இப்போ எஸ் எடுத்துக்கிட்டோன்னா எஸ்ஸோட காம்ப்ளிமெண்ட் எம்டி செட் அந்த ஏல இருக்குது. எம்டி செட் எடுத்துக்கிட்டோன்னா எம்டி செட்டோட காம்ப்ளிமெண்ட் எஸ், அதுவும் இதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி 2 செட் எடுத்து யூனியன் போட்டோன்னா அது இருக்கணும். இப்போ பை யூனியன் எஸ் போட்டோன்னா எஸ் தான் வரும். அதே மாதிரி தான் இதுவும். இங்கே ஆர்பிட்ரரி, அதாவது கவுண்டபிள் சொல்லியிருக்கோம். பட் இங்கே நான் எடுக்கிறதே 2 தான் எடுக்க முடியும். ஸோ பை யூனியன் எஸ் போட்டாலும் எஸ் தான் வரும். அதனால் இது வந்து சிக்மா அல்ஜிப்ரா. இதே மாதிரி பி ஆஃப் எஸ்ஸில் நமக்கு எல்லா சப்செட்ஸுமே வந்துடும். அதனால் இந்த 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிளும் சிக்மா அல்ஜிப்ரா. அடுத்தது, லெட் எஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. லெட் ஸ்கிரிப்ட் ஏ ஈக்குவல் டு எம்டி செட் எஸ் 1 அப்படிங்கிற ஒரு செட்டு, சிங்கிள்டன் செட், அப்புறம் 2, 3ங்கிற செட். இது பூரா இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா தென் ஸ்கிரிப்ட் ஏ இஸ் ஏ சிக்மா அல்ஜிப்ரா. இப்போ இதுவும் நம்ம கண்டிஷன் செக் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஹோல் செட் எஸ்ஸு இந்த ஏக்குள்ளே இருக்குது, ஸ்கிரிப்ட் ஏக்குள்ளே இருக்குது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எந்த செட்டு எடுத்துக்கிட்டாலும் அதோட காம்ப்ளிமெண்ட் இப்போ எம்டி செட்டுக்கும் எஸ்ஸுக்கும் இருக்கும். எம்டி செட்டு காம்ப்ளிமெண்ட் எஸ், எஸ்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட் எம்டி செட். இப்போ 1க்கு காம்ப்ளிமெண்ட் போட்டோம்னா 2, 3 வரும். அப்போ 1 தவிர மீதி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 2, 3 இங்கே இருக்குது. 2, 3 காம்ப்ளிமெண்ட் போட்டோம்னா 1 வரும். இப்போ 1 இங்கே இருக்குது. ஸோ அந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். 4வது கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் இதில் எத்தனை வேணாலும் எடுத்து யூனியன் போட்டுக்கலாம். யூனியன் ஆஃப் 2 செட்ஸ் போட்டாலும் ஸ்கிரிப்ட் ஏக்குள்ளே இருக்கும். யூனியன் ஆஃப் 3 செட்ஸ் போட்டாலும் இருக்கும். யூனியன் ஆஃப் ஆல் த 4 போட்டாலும் ஸ்கிரிப்ட் ஏக்குள்ளே இருக்கும். அதனால் இது வந்து சிக்மா அல்ஜிப்ரா. அடுத்து ஸ்கிரிப்ட் பி ஈக்குவல் டு எம்டி செட் எஸ்ஸு சிங்கிள்டன் செட் 1, செட்டு 2, 3, செட்டு 1, 2. தென் திஸ் ஸ்கிரிப்ட் பி இஸ் நாட் அ சிக்மா அல்ஜிப்ரா. அப்போ சிக்மா அல்ஜிப்ரா இல்லைன்னு சொல்லணும்னா இந்த 4ல் அட்லீஸ்ட் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொன்னால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஏன்னா அந்த ஹோல் செட் எஸ் வந்து உள்ளே இருக்குது. இப்போ 1க்கு காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம்னா 2, 3 அது இருக்குது. 2, 3 காம்ப்ளிமெண்ட் 1 அதுவும் இருக்குது. இப்போ 1, 2க்கு காம்ப்ளிமெண்ட் போட்டோம்னா என்ன வரும், 3 வரும். ஏன்னா 1 and 2 தவிர மீதி இருக்குது. அப்போ 3 வரும். இந்த 3ங்கிற செட்டு சிங்கிள்டன் செட் 3 வந்து எங்கே இல்லைன்னா இந்த கலெக்ஷன் இல்லை. ஸோ அந்த ரீசனை வச்சுட்டே நம்ம என்ன சொல்லிடலாம்னா இது வந்து நாட் அ சிக்மா அல்ஜிப்ரான்னு சொல்லிடலாம். அடுத்து ரிசல்ட்ஸ். இந்த நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒரே ஆர்டரில் வரும், டெஃபனிஷன் எல்லாம் ரன்னிங் ஆர்டரில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரிசல்ட் வந்து 17. எ ஃபேமிலின்னு சொல்லலாம், அது கிளாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கலெக்ஷன் சொல்லலாம். எ ஃபேமிலி ஸ்கிரிப்ட் எம் ஆஃப் லிபேக் மெஷரபிள் செட்ஸ் இஸ் அன் அல்ஜிப்ரா. இப்போ திடீர்னு வந்து நம்ம மெஷரபிள் செட்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம், அப்படியே இடையில சிக்மா அல்ஜிப்ராங்கிற டெஃபினிஷன் வருதுன்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் மெஷரபிள் செட்ஸ் வந்து அல்ஜிப்ராவாக இருக்கும், அஸ் வெல் அஸ் சிக்மா அல்ஜிப்ராவாக இருக்கும். அதுக்காக இந்த டெஃபினிஷன் நம்ம பார்த்துருவோம். இப்போ ஃபேமிலி ஆஃப் லிபேக் மெஷரபிள் செட்ஸ் அல்ஜிப்ரா அஸ் வெல் அஸ் சிக்மா அல்ஜிப்ரா. டெஃபினிஷன் 6. A set which is a countable union of closed sets is called F sigma set. இந்த டெஃபினிஷன் எதுக்காக, எஃப் சிக்மா செட்டுக்கு தான். ஒரு செட்டு, அந்த செட்டை வந்து கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸாக எழுத முடிஞ்சிச்சுன்னா அந்த செட்டுக்கு பேர் வந்து எஃப் சிக்மா செட். அதே மாதிரி a set which is a countable intersection of open sets is called as G delta set.
ஒரு செட்டை அதுவும் அந்த யூனியன் இன்டர்செக்ஷன் இடம் மாறுது பார்த்துங்க. யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸாக எழுத முடிஞ்சுன்னா அது எஃப் சிக்மா செட்டு. அதே இது இன்டர்செக்ஷனாக ஓப்பன் செட்ஸாக எழுத முடிஞ்சுன்னா அதுவும் கவுண்டபிள் தான், அன்கவுண்டபிள் வரக்கூடாது. கவுண்டபிள் இன்டர்செக்ஷனாக ஓப்பன் செட்ஸாக எழுத முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் ஜி டெல்டா செட். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எஃப் சிக்மா செட் இஸ் ஏ ஜி டெல்டா செட் அண்ட் வைஸ் வெர்சா. எஃப் சிக்மா செட்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஜி டெல்டா செட், அதே மாதிரி ஜி டெல்டா செட்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து எஃப் சிக்மா செட். பாயிண்ட் நம்பர் 8, ஃபார் எனி சீக்வன்ஸ் ஆஃப் செட்ஸ் E1 E2 எட்ஸெட்ரா லிமிட் சுப்ரீமா ஆஃப் EI ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி யூனியன் I greater than or equal to n EI. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எழுத முடியும். லிமிட் சுப்ரீமா ஆஃப் EIயும் ஃபஸ்ட்டு வந்து யூனியன் EI கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி போடணும். அண்ட் லிமிட் இன்ஃபிமா EI ஈக்குவல் டு யூனியன், இந்த யூனியன் இன்டர்செக்ஷன் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிரும். யூனியன் மொதல் வந்துடும் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி, அப்புறம் இன்டர்செக்ஷன் I greater than or equal to n EI அப்படின்னு வந்துடும்.